இந்த வீடியோவில் வந்து மினி வித் அண்ட் மேக்ஸ் வித் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டிவ்வுக்குள்ளே போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டர் தென் சைஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் லிமிட்டடோட வித்தில் அதுக்கப்புறம் அந்த வித்துக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லைன் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இதுலேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு இன்புட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இன்புட்டில் தான் வந்து நம்ம டைனமிக்காக டெக்ஸ்டர்ஸ் தான் வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிற டைப்பு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட் டைப் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து என்ஜி மாடல், ஏன்னா இப்போ நம்மளுக்கு 2-வே பைண்டிங் வந்து தேவைப்படுது. ஸோ என்ஜி மாடல் இந்த கிளாஸ் டைரக்டிவ் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஆங்குலர்லேயே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூசர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை போடுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இதே யூசர் டெக்ஸ்ட் நேமில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோலரில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே HTML நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டிவ் கொடுக்குறேன். இந்த டிவ்க்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த யூசர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்தாலும் டைனமிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிட்டுருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு வந்து நான் நேம் வச்சுக்கிறேன். என்னென்னா யூசர் வேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன், CSSல இப்படி ஒரு கிளாஸை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இந்த கலர் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 40 பிக்சல் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட்டு ஃபேமிலி கொடுத்துக்கலாம். அது இதில் நம்ம என்ன வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இதை வந்து கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ரன் பண்ணி இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. கீழே வந்து ஒரு டிவ், அந்த டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வித்துமே நம்மளுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் என்ன ஆகும், இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப சின்ன சைஸில் கொடுக்க போகிறோம். அந்த வந்து ஒரு 10 or 20% அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதோட டிவோட டெக்ஸ்ட்டோட வித்தை. ஸோ ஒன்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து இல்லை நம்ம கொடுத்துட்டே இந்த மாதிரி போக அப்போ வந்து அந்த டிவ் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த லிமிட்டட் சைஸுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைனில் wrap ஆகி போகும். ஸோ இப்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ஒட்டி இருக்குது. ஸோ நம்ம டாப் கொடுத்து டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ போய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவ் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஃபுல்லுமே ஆக்குப்பை இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு மினி வித் அண்ட் மினி மேக்ஸ் வித் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எங்கே போய் கொடுக்கணும்னா இந்த CSSக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம்ல, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மினி வித். ஸோ மினி வித் வந்து நான் என்ன பண்ணுறேன் 5% தான் கொடுக்குறேன். எனக்கு இனிஷியல் வித் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. எந்த டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, சின்ன டெக்ஸ்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன பண்ணிக்கும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா வெறும் மினி வித் கொடுத்தா மட்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாது, உங்களுக்கு மேக்ஸ் வித்தும் வேணும். ஸோ மேக்ஸ் வித் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 30% கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த யூஐயை வந்து இதோட வந்து ஒட்டி இருந்துச்சு மேலே டாப்பில். ஸோ நான் அதுக்கு மார்ஜின் டாப்பை ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை முக்கியமான தேவை டெக்ஸ்ட்டை wrap பண்ணணும்.
ஸோ இது வந்து டெக்ஸ்ட் சைஸஸ் அப்படின்னா அந்த டிவ்வோட சைஸஸை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணும். டெக்ஸ்ட் வந்து அதுக்கு மீறி போனால் அது வந்து இதோட கண்ட்ரோலில் வராது. இது மினி வித் மேக்ஸ் வித்தில் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே போட்டுட்டு டிஸ்பிளேயில் இன்லைன் டேபிள் இருக்கும். ஸோ இந்த இன்லைன் டேபிள் என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட்டை வந்து அந்த இந்த வித்தோட ஹைட்டுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணாது தாண்ட விடாமல் அதுக்குள்ளேயே விராப் பண்ணி கொண்டு வரும். அதுக்கு தான் டிஸ்பிளே இன்லைன் டேபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு பிரேக். இதில் வந்து பிரேக் ஆல் இப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான மேனேட்ரி இந்த சிஎஸ்எஸ்ல இதெல்லாமே. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர், ஹைட்டு, ஃபேமிலி, எந்த வித் வந்து மினிமமாக இருக்கணும், எந்த வித் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும், டாப் ஒட்டிட்டு இருந்தால் அது வந்து 10 பிக்சல், லெஃப்ட் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ரௌசரில். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த டிவ் வந்து இப்போ இருக்குது. ஃபஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா டிவ் வந்து ஃபுல்லுமே ஒக்குப்பையாக இருந்துச்சு. இப்போ நம்ம மினி வித் வந்து 5% கொடுத்தனால அது 5% தான் இப்போ இங்கே இருக்குது. ஸோ இந்த 5%ல் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப்பு, இதுதான் லெஃப்ட். நம்ம மார்ஜின் டாப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மார்ஜின் டாப் என்ன இருக்குது, டவுன் ஆகிருக்கு 10. இந்த பக்கம் லெஃப்ட் 10 பிக்சல் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு கொடுத்தா அது என்னவா இருக்கும், இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்கும்போது டெக்ஸ்ட் இது பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. ஹவ் ஆர் யூ, ஃபைன் த பெட்டர் ஆப்ஷன் இந்த ஸ்டோரி லைன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க என்ன ஆகுது, டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. நான் இன்னும் வந்து இப்போ கொடுக்க போகிறேன், ஜாக் இஸ் த மெயின், சும்மா எல்லாம் என்ன வேணால் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, இது வந்து நான் 30% தான் கொடுத்துருந்தேன் மேக்ஸ் வித்து. ஸோ வந்து அது என்ன ஆகுதுன்னா 30% மட்டும் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லைனுக்கு அது போயிடுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி சும்மா டைனமிக்காக எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் எப்படி வந்தாலும் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் லைனை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மினி வித் மேக்ஸ் வித் யூஸ் பண்ணி வேர்டை விராப் பண்ணி நம்ம எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம விராப் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 50% மேக்ஸ் வித் வேணும் அப்படின்னா நீங்கள் 50% மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 80% வேணால் நீங்கள் 80% மாற்றிக்கலாம். இது மோஸ்ட்டாக இது எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னா சேட், இப்போ நீங்கள் ஒரு சேட் விண்டோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி டெக்ஸஸ் டிவுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த பர்பஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இங்கே ஒட்டி இருக்கலாம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் 10, பேடிங் எல்லாம் நம்ம 4மே 10 கொடுத்தோன்னா இந்த ஒட்டாமல் வரும். நான் உங்களுக்கு அதையும் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பேடிங் கொடுக்கலாம். ஸோ அந்த வந்து ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டம் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் வந்து ஒட்டி ஒரு மாதிரி பார்க்கவே வந்து வியர்டாக இருக்கு இல்லையா, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா பேடிங்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பேடிங் 10 பிக்சல், இது வந்து டாப்பு, இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து பாட்டம். ஸோ என்ன இருக்குது, 4மே வந்து உங்களுக்கு வந்து 4 பக்கமே என்ன ஆயிரும், இப்போ 10 பிக்சல் 10 பிக்சல் வந்து மூவ் ஆகி பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு திருப்பியும். ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் பேடிங் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த பேடிங் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேடிங் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த டிவ்வுக்குள்ளே வந்து நம்ம அந்த டெக்ஸ்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கு பேடிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் 10 கொடுத்துருந்தோம், இங்கே 10 கொடுத்துருந்தோம், இங்கே 10 கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒட்டாமல் பார்க்கவே கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் பேடிங் கொடுத்திங்கன்னா. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.